பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி 7ஆம் நாள். எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணமாக வருகிறார்கள். யோர்தான் நதியை தாண்டி பிரயாணப்பட்டு வருகிற நேரத்தில் எரிகோ கோட்டை ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. இது யோசுவா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இதில் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே அந்த ஜனங்களை இந்த கோட்டையை நாம் தகர்க்க வேண்டுமென்றால் 6 நாள் நீங்கள் சத்தமிடாமல் மௌனமாக இருந்து சுற்றி வாருங்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி 7வது முறை நீங்கள் ஆர்ப்பரித்து எக்காலம் ஊதி துதியின் சத்தத்தை எழுப்புங்கள் என்று சொல்லுகிறார் யோசுவா. அதே போல இந்த ஜனங்கள் 7ஆம் நாள் 6 நாள் சுற்றிய பின்பு 7ஆம் நாள் எக்காலம் ஊதி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். கோட்டை தகர்க்கப்படுகிறது. அந்த வலிமையான கோட்டை உடைக்கப்படுகிறது. அவர்கள் கானான் தேசத்திற்குள் நுழைகிறார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இந்த எரிகோ கோட்டையை போல நமக்கும் வாழ்க்கையிலே தடைகள், பாடுகள், துக்கங்கள் வரலாம். அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது? நீ விசுவாசத்தோடு கர்த்தர் சமூகத்திலே அமர்ந்து சத்தமிடாமல் மௌனமாக விசுவாசத்தோடு ஜெபம் செய், அமர்ந்திரு. 7ஆம் நாள் ஆலயத்திற்கு வா. ஆலயத்தில் இருந்து ஆர்ப்பரித்து பாடி துதித்து ஜெபித்து நீ ஆர்ப்பரி. உன்னுடைய விசுவாசத்தாலும் துதியின் சத்தத்தாலும் அந்த எரிகோ கோட்டை போன்ற இந்த தடைகள் விலகும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபிரேயர் 11:30 வாசிக்கிறோம், அந்த எரிகோ கோட்டை இவர்கள் ஆர்ப்பரித்ததனால் விழவில்லை, அவர்களுடைய விசுவாசத்தால் வீழ்ந்தது. ஆக 6 நாள் நீங்கள் விசுவாசத்தோடு அமர்ந்திருந்து வேண்டிக்கொள். 7ஆம் நாள் சபையில் வந்து துதித்து ஆர்ப்பரி, தடைகள் விலகும். உதாரணமாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10 மற்றும் 14 நாகமான் குஷ்டரோகம் நீங்க எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், 7 தரம் நீ போய் அந்த யோர்தான் நதியிலே மூழ்கி குழி என்று சொல்கிறார். 6 முறை மூழ்குகிறார், குஷ்டரோகம் நீங்கவில்லை. 7வது முறை மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவன் சரீரம் ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரம் போல மாறியது, சுகமடைந்தான்.